ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெக் கிளப். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பெல்லையும் கிளிக் பண்ணி ஹால் கொடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஃபோட்டோவுக்கு கலர் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்ல பார்க்க போகிறோம். டிஜிட்டல் பெயிண்டிங்கில் எப்படி கலர் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்ல பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி நான் ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் பிங்க் கலர், எல்லோ, ஆரஞ்சுலாம் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபேஸில். ஸோ இந்த டெக்னிக் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே ஒரு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜில், இந்த பெயிண்டிங்கில் எப்படி கலர் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபேஸுக்கு ஒரு தனி லேயர் போட்டுக்கிறேன். லேயர் போட்டுட்டு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நான் 100 ப்ரஷ் நம்பர் 100 எடுத்துக்கிறேன். இதோட ஒப்பாசிட்டி 20லேருந்து 30 வரைக்கும் வச்சுக்கோங்க. அந்த இமேஜை பொறுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு டார்க்காக வேணும் அப்படின்றத பொறுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 23 வச்சுக்கிறேன். இப்போ அந்த இமேஜோட லேயர் செலக்ட் பண்ணி கண்ட்ரோலை பிடிச்சி அந்த தம்ப்நெயிலில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ ஒரு ரன்னிங் மாதிரி வருது இல்லையா, செலக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு கலர் வெளியே போகாது. ஸோ இங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு எங்கே வேணுமோ, என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் ரெட் கலர் எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஒயிட் ஹைலைட்டட் ஏரியாவில் கொடுக்கலாம். ஸோ இந்த ஆயில் எஃபெக்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஒயிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஹை ஏரியாவில் கூட ஒயிட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. லிப்ஸுக்கு வேணாலும் நீங்கள் கலர் அப்ளை பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் லிப்ஸுக்கு. ஓகே, அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ வந்து அதோட பிளெண்டிங் மோடை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஓவர்லே தான் எனக்கு பிடிக்கும். ஸோ ஒரு இமேஜுக்கும் ஒரு மாதிரி செட் ஆகும். ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது. நம்ம பிளெண்டிங் மோடை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலில் இருக்குது. நார்மல் இருக்கிறதுக்கும் ஓவர்லேயில் இருக்கிறதும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஸோ நீங்கள் ஓவர்லே வைக்கலாம், இல்லை சாஃப்ட் லைட்டும் வைக்கலாம். சாஃப்ட் லைட் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப திக்காக தெரியாது. சாஃப்ட் லைட் இது 2 தான் கரெக்டாக இருக்கும். ஓவர்லேயும் சாஃப்ட் லைட் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா இமேஜுக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இது பிளெண்டிங் மோடில் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம். நார்மலாக இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் இங்கே பிளெண்டிங் மோட் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா நமக்கு அது நல்லா இருக்காது, கலர் வந்து அப்ளை பண்ணது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நிறைய வீடியோ பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.